அனைவருக்கும் மாலை வணக்கம். பேரன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த அவையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நல்லோர்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசா ஐயா அவர்களின் நினைவு நாளான இன்று கபிஸ்தலம் ஆசா என்கின்ற ஆரோக்கியசாமி அவர்கள் எவ்வாறெல்லாம் சமுதாய பணி செய்தார் என்பதை மிக அருமையாக ஸ்ரீராம் அவர்கள் கவிஞர் அழகாக எடுத்துரைத்தார். நான் நிறையவே இன்று தெரிந்து கொண்டேன் அவரை பற்றி. அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கின்றேன். 1990களில் சட்டமன்ற உறுப்பினர், திருச்சிராப்பள்ளி 1வது தொகுதி. அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவர் செய்த சமுதாய பணி எனக்கு உண்மையிலே இன்றுதான் தெரிந்தது. அவரின் திருமதி அவர்கள், கேத்தரின் ஆரோக்கியசாமி அவர்கள் நிறுவிய இந்த சிரா அமைப்பின் தலைவர்களை பாராட்டுகின்றேன். கவிஞர் ஸ்ரீராம் அவர்களை பாராட்டுகின்றேன். சஃபி அவர்களை பாராட்டுகின்றேன். பொங்கல் திருநாளோ என்று சந்தேகிக்கும் வழியில் நமது சதீஷ் ஐயா அழகாக எடுத்துரைத்தார். வேண்டியில் பார்க்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துவிட்டது, ஜனவரி தை மாதமோ என்று. இளைஞர்கள் பாராட்டப்பட வேண்டும். கவிஞர் அவர் எடுத்த உடனே என்ன ஒரு பாடல் மூலமா பாடினார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும். அந்த பாடலை பாட எனக்கும் ஒரு பாடல் பாட வேண்டும் என்ற ஒரு அவா. நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க சொல், நலமிக்க நல்லோர் குணங்களை உரைப்பதும் நன்றே, நல்லோர் இருத்தலும் நல்லோரோடு இருத்தலும் நன்றே அப்படின்னு ஔவையார் பாடல். அதுல நல்லோராக மாறுவதும் நன்றே என்பது போன்று இது போன்ற நிகழ்ச்சிகளில் தான் நீங்கள் அடிக்கடி பார்க்கும் பொழுது நாமும் நல்லவை செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றும். இன்றைய தினம் அம்மா அவர்களை நீ கேட்டுக்கொண்டார்கள். தாமதமாக வந்தேன். அமைச்சர் ஐயாவை என்ன அமைச்சரை தான் நினைத்துதான் உண்மையிலேயே நான் பயந்தேன். மற்றவர்களை பயப்படுகின்றனோ இல்லையோ, ஆனால் மிக நகைச்சுவையாக தாமதமாக வரும் தாமோதரன் வருக அப்படின்னு கூறி அனைவரையும் மகிழ்ச்சியோடு இந்த வரவேற்றதுக்கு நன்றி ஐயா. ஐயா வல்லநாடன் கணேசன் அவர்கள் வெளிநாடுகள் எல்லாம் சென்று அவர் பார்க்காத நாடுகளே இல்லை. அந்த முகநூல்ல அவ்வளவு படங்கள், அவ்வளவு ஊர்கள் பேர் போட்டே இருப்பாரு. நான் போடும் முகநூல்கள் பதிவுகளுக்கெல்லாம் அவரும் பதில் அளிப்பார். ரொம்ப கொஞ்ச நாளமா, ஒரு 6 மாத காலமா ஐயாவோட பதிவுகள் காணவில்லை என்று தற்பொழுதுதான் கேட்டேன். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் அதிகம் பதிவுகள் போடுவதில்லை என்று சொன்னார். இலக்கிய விழாவாக நடத்தப்படும் இந்த சிரா அமைப்புக்கு முதலில் சிரா என்றால் என்ன என்று நான் கேட்டேன். கவிஞர் அவர்கள் சொன்னார்கள், ஸ்ரீராம் அவர்கள், சிரா என்றால் திருச்சியின் பெயர், திருச்சிராப்பள்ளி. நன்றுடையானை நரைவெள்ளேர் ஒன்றுடையானை, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுங்களா யாருக்காவது? நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேர் ஒன்றுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை அப்படின்னு ஒரு பாடல். தாய்மானவரை பற்றி இந்த பாடல், திருச்சிக்காகவே இந்த பாடல் பாடப்பட்ட தலம். உமையொரு பாகம் உடையானை திருவுடை செங்கடையானை என்ற அந்த பாடல் வரும். அந்த பாடலுக்கேற்ப திருச்சிராப்பள்ளியின் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து முத்தமிழ் ஓங்குக என்று இந்த தமிழ்ச்சங்கத்தில் அழகாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகள். இளைஞர்கள் பரிசு பெற இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள், அவர்களுக்கும் எனது பாராட்டுகள். நான் இன்று முழுவதும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துட்டேன். அதனால இதுக்கு ப்ரிப்பேர்டா நான் வரல. அதனால இருந்தாலும் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றபடி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள். நிறைய கருத்துக்கள் என்னால் இன்று கூற முடியவில்லை. அம்மா வந்திருக்காங்க, சொல்ல முடியவில்லை. லட்சுமி நந்தகுமார் மேடம் வந்திருக்காங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு வந்தேன் நான். அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் நன்றிகளும். ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்றால் நான் பேரை கூறுகின்றேன். நன்றி ஐயா, வணக்கம்.